ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் அழகிய குடிலில் வசித்து வந்தான் அவன்தான் அப்பு என்று சுட்டிப் பையன். அவனுக்கு செடிகள் வளர்ப்பதில் அலாதி பிரியம். ஒருநாள் தனது குட்டி மண்வெட்டியுடன் ஆர்வமும் மகிழ்ச்சியும் நிறைந்த முகத்துடன் விதைகளை தரையில் ஊன்றிக் கொண்டிருந்தான். காய்ந்த மண்ணில் சில விதைகள் பரவி கிடக்க அப்புவில் கண்கள் கனவுகளால் மின்னின. அவன் ஒரு அழகிய தோட்டத்தை உருவாக்க விரும்பினான். நாட்கள் நகர்ந்தன. அப்புவின் மனம் எதிர்பார்த்தது போல் விதைகள் முளைக்கவில்லை. ஏன் முளைக்கவில்லை என்று புரியாமல் தனது கைகளை கன்னத்தில் வைத்துக்கொண்டு சோகமாக உட்கார்ந்திருந்தான். அவன் முன் காய்ந்த மண் மட்டுமே இருந்தது. காலை சூரிய ஒளி அவன் மீது விழுந்தாலும் அப்புவின் மனம் அந்த சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு அழகான பல வண்ணத்துப் பூச்சி அப்புவின் அருகில் பறந்து வந்தது. மெதுவாக அவன் தோளில் அமர்ந்து அன்பாக அவனிடம் பேசியது. அப்பு சற்று ஆறுதல் அடைந்த முகத்துடன் அந்த வண்ணத்துப் பூச்சியை பார்த்தான். கவலைப்படாதே அப்பு, நம்பிக்கையுடன் முயற்சி செய். உன் அன்பு நிச்சயம் இந்த விதைகளை உயிர்ப்பிக்கும் என்று அந்த வண்ணத்துப் பூச்சி சொன்னது. வண்ணத்துப் பூச்சியின் வார்த்தைகள் அப்புவுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தன. அவன் ஒரு சிறிய தண்ணீர் கேன் மூலம் விதைகளுக்கு அன்புடன் தண்ணீரூற்ற ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் பொறுமையுடன் பராமரித்தான். ஒரு அதிசயம்! சின்னஞ்சிறிய பச்சை நிற இலை ஒன்று மண்ணிலிருந்து மெதுவாக வெளியே தெரிந்தது. சூரிய ஒளியும் மண்ணில் படிந்த நீர்த்துளிகளும் அந்த புதிய உயிருக்கு புத்துயிர் ஊட்டின. நாட்கள் கடந்தன. அப்புவின் குட்டித் தோட்டம் பூத்துக் குலுங்கியது. பல வண்ணப்பூக்களும் காய்கறிகளும் அந்த தோட்டத்தில் செழித்து வளர்ந்தன. வண்ணத்துப் பூச்சிகளும் தேனீக்களும் அந்த தோட்டத்தில் பறந்து கொண்டிருந்தன. அப்போ சிரித்த முகத்துடன் தனது தோட்டத்தில் நின்று தனது உழைப்பின் பலனைக் கண்டு மகிழ்ந்தான். நம்பிக்கையோடும் அன்போடும் உழைத்தால் எந்த கனவும் நிஜமாகும் என்பதை அப்பு உணர்ந்து கொண்டான்.